ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஹேர் ஃபால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஹேர் க்ரோத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத பற்றிலாம் டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் பார்க்கலன்னா போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னெல்லாம் சாப்பிட்டா முடி வளரும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் டயட் ஃபார் ஹேர் க்ரோத். ஸோ இதை பார்த்து நீங்களும் பெனிஃபிட் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் ஃபாலிக்கல்ஸ்க்கு என்னென்ன சத்துக்கள் தேவை, அதாவது முடி வளர்கிறதுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சத்துனாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அஃப்கோர்ஸ் ப்ரோட்டீன் தான். ஸோ ப்ரோட்டீன் தான் ஒரு உடம்பு வளர்ச்சிக்கு தேவைப்படுற சத்து. ப்ரோட்டீன் உடம்பு வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை, முடி வளர்ச்சிக்குமே முக்கியமானது தான். ஸோ கெராட்டின்னு சொல்கிற ஒரு வகையான ப்ரோட்டீனால தான் நம்ம ஹேர் ஃபாலிக்கல்ஸ் உருவாயிருக்கு. ஸோ அதனால தான் கெராட்டின் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற நேமே வந்துச்சு. ஸோ இப்போ இந்த ப்ரோட்டீன் நீங்கள் எடுத்துக்கிறது வந்து கம்மியாக, சப்போஸ் உங்கள் டயட்டில் நீங்கள் அதை கம்மியாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பாடிக்கு தான் அது ஃபஸ்ட்டு போய் ரீச் ஆகும். அதாவது உங்கள் உடம்பு வளர்ச்சிக்கு எவ்வளோ தேவையோ அதை தான் அதை எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்க கொஞ்சம் அமௌண்ட் தான் நம்ம ஹேருக்கு அனுப்போம். ஸோ இதுவே உங்கள் ஹேரை வீக் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ஆகும். ஸோ ப்ரோட்டீன் உங்கள் டயட்டில் எவ்வளோ இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பயோட்டின்ங்கிற சத்து. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, முடி வந்து கெராட்டின் அப்படிங்கிற ப்ரோட்டீனால தான் வந்து உருவாயிருக்கு. ஸோ இந்த கெராட்டினை நிறைய உற்பத்தி பண்ணுறது யாரோட வேலைன்னா நம்ம பயோட்டினோட வேலை. ஸோ பயோட்டின் எவ்வளோ எடுக்கிறோமோ அது வந்து டைரெக்டாக போய் கெராட்டின் ப்ரொடக்ஷனை நிறைய இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கெராட்டின் நிறைய இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹேர் ஃபாலிகல்ஸும் அதோட ரூட்டும் அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது omega-3 ஃபேட்டி ஆசிட். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபேட்டி ஆசிட் உங்கள் உடம்புல கம்மி ஆகுது அப்படின்னாலே உங்கள் ஹேர் க்ரோத் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதாவது கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆயிரும் ஒரு கட்டத்தில். நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கேல்ப், அதாவது மண்டை வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். இந்த ட்ரை ஆகிறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு நிறைய அரிப்புத்தன்மை, இச்சினஸ் ஆகி அந்த இடமே இன்ஃப்ளமேஷன் ஆயிரும். ஸோ omega-3 ஃபேட்டி ஆசிட் வந்து நம்ம தலையை வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட்டாக, அதாவது எப்பயுமே ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அயன். ஸோ அயன் சத்து கம்மியாக இருக்குது. இது எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு ஹேர் ஃபால் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அயன் சத்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக எல்லாராலையும் சொல்ல முடியும். ஸோ இந்த அயன் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பிளட்டில் ஹீமோக்ளோபின் இருக்கும். ஸோ இந்த ஹீமோக்ளோபின் தான் உடம்புக்கு எல்லா பக்கமும் ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மை உடையது. ஸோ அது உடம்புக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கும் இந்த ஹீமோக்ளோபின் தான் ஆக்சிஜன் கொண்டு போய் சேர்க்குது. ஸோ ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா எப்படி நம்ம ஒரு ஹேர் ஃபாலிக்கல் நல்லா ஃப்ளரிஷ் பண்ணி நல்லா வளரும் சொல்லுங்கள்? ஸோ ஆக்சிஜன் சரியாக போய் சேராததுனால அந்த ஹேர்லாம் வீக்காக தான் ஆரம்பிக்கும். ஸோ அயன் வந்து இந்த விதத்தில் ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம முடிக்கு போகிற ஆக்சிஜன் வந்து அந்த அயன்னால தான். ஸோ அயன் அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விட்டமின் சி. நம்ம விட்டமின் சி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முன்னாடி சொல்லியிருந்தோம்ல அயன், அந்த அயனை நம்ம உடம்புல அப்சர்வ் பண்ணி வச்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது இந்த விட்டமின் சி தான். ஸோ விட்டமின் சி இருந்தால் தான் அயன் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும். அப்போ தான் ஆக்சிஜன் ஹேர் ஃபாலிகல்ஸ் போகும். ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு ஆக்சிஜன் போனால் முடி நல்லா வளரும். ஸோ இப்படி எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டதுதான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம உடம்புக்கு, நம்ம முடிக்கு, முக்கியமாக நம்ம முடிக்கு தேவையான ரொம்ப முக்கியமான சத்துக்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. பட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டெய்லி நீங்கள் எடுத்துக்க வேண்டிய சத்துக்கள். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஹேர் ஃபாலிக்கலுக்கு தேவையான சத்துக்களை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போ அந்த சத்துக்கள்லாம் எந்த ஃபுட் ஐட்டம்ஸில் அதிகமாக இருக்குங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஹேர் க்ரோத்துக்கு தேவையான ஃபுட்டில் ஃபஸ்ட்டு எக்ஸில் வந்து ப்ரோட்டீன் அண்ட் பயோட்டின் நிறைய இருக்குது. ஸோ ஒரு நாள் நீங்கள் வந்து ஒரு முட்டை இல்லாட்டி 2 முட்டை அந்த மாதிரி சாப்பிட்டாலே உங்கள் ஹேருக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். இதில் வந்து என்ன இருக்குன்னா விட்டமின் சி. ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் வந்து விட்டமின் சி நிறைய இருக்குது. அதே மாதிரி கொய்யாப்பழத்துலேயும் விட்டமின் சி நிறைய இருக்குது. ஸோ ஆரஞ்சு பழத்தை தினமும் நீங்கள் ஜூஸாவோ இல்லாட்டி கொய்யாப்பழத்தை ஒரு பழமாக நீங்கள் வெட்டி சாப்பிட்டாலோ உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீன் வகைகள். மீனில் வந்து சாலமன் ஃபிஷ் வந்து நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. அண்ட் சார்டைன், அதாவது சால மீன், மத்தி மீன் சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட் நிறைய இருக்குது. இதை நம்ம எடுக்க என்ன ஆகும்னா, நம்ம தலையில் இருக்க ஆயில் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம ஸ்கேல்ப்பு ட்ரை ஆகாமல் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்துக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது விதைகள், அதாவது சீட்ஸ். இதில் வந்து சியா சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், பம்ப்கின் சீட்ஸ் நிறைய இருக்குது. இது உங்கள் டெய்லி டயட்டில், அதாவது நீங்கள் சும்மா தண்ணியில் ஊற வச்சு குடித்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஓட்ஸில் அதை போட்டு சாப்பிட்டாலும் சரி, ரொம்பவே ஹெல்த்தியானது உங்கள் ஹேருக்கு. அடுத்து நட்ஸ் வகைகள், அதாவது பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஆல்மண்ட், இது எல்லாமே உங்கள் ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னா விட்டமின் இ, ஜிங்க்கு, ஃபேட்டி ஆசிட்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் நார்மலாக உங்கள் ஹேருக்கு மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஹெல்த்துக்காகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் பார்க்க போகிறது யோகர்ட். இந்த யோகர்ட்டில் நிறைய சத்தான ப்ரோட்டீனும் நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோபயோட்டிக்ஸும், அதாவது குட் பாக்டீரியாவும் இருக்குது. ஸோ இது வந்து உங்கள் ஹேர் ஃபால்க்கு அகெயின்ஸ்டாக போராடுறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணும். நெக்ஸ்ட்டு மீட், அதாவது கறி, மட்டன், சிக்கன் அந்த மாதிரி வகைகள். இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குன்னு எல்லாமே தெரியும். ஸோ இதை கொஞ்சம் அளவாக நம்ம வந்து ஒரு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் அப்படின்னு நம்ம டயட்டில் ரெகுலராக இன்க்ளூட் பண்ணிட்டாலும் அதுவுமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக கேரட். இந்த கேரட்டில் நிறைய விட்டமின் ஏ இருக்கும். ஸோ இந்த விட்டமின் ஏ நம்ம ஸ்கேல்ப்புக்கு தேவையான ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கேல்ப்பை ட்ரை ஆக விடாமல் எப்போவுமே மாய்ஸ்சரைஸ்டாக பார்த்துக்கும். அடுத்து இதில் நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ். ஓட்ஸில் வந்து எக்கச்சக்கமான சத்து இருக்குது. அயன், ஃபைபர், ஜிங்க்கு, ஒமேகா ஃபேட்டி ஆசிட் நிறைய இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து டெய்லி டயட்டில் இன்க்ளூட் பண்ணலாம் கூட வாரத்துக்கு ஒரு முறையாவது சேர்த்துக்கிட்டா நம்ம முடிக்கு கட்டாயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் க்ரோத்துக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பருப்பு வகைகள். இதில் வந்து நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்குது. இந்த ஃபோலிக் ஆசிட் ஹேர் க்ரோத்துக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் எப்பயுமே டெய்லி பருப்பு இருக்கும். அந்த பருப்பே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்து இதில் பார்க்க போகிறது கீரை. கீரையில் இல்லாத சத்தே கிடையாது. அது ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டுன்னு நம்ம சொல்லலாம். இதில் ஃபோலிக் ஆசிடு, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், அயன்னு எக்கச்சக்கமான மினரல்ஸ் இருக்குது. ஸோ இதை டெய்லி கன்சியூம் பண்ணாலும் தப்பே கிடையாது. இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அவகேடோ. இந்த அவகேடோவில் விட்டமின் ஈங்கிற சத்து நிறையவே இருக்குது. இந்த அவகேடோ நம்ம உணவு பழக்கத்தில் கிடையாதுனாலும் இப்போ மாறி வர காலத்தில் இது ஒரு நம்ம முக்கியமான உணவாக மாறிட்டு வருது. ஸோ இதையும் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிறது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஹேர் க்ரோத்துக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இவ்வளோ நேரம் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. ஸோ இதெல்லாம் நான் டெய்லி சாப்பிடணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயமாக இல்லை. பட் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் டெய்லி எடுத்துக்கணும், உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நாள் முட்டை எடுத்துக்கிறீங்கன்னா இன்னொரு நாள் நீங்கள் கீரை எடுத்துக்கணும், இன்னொரு நாள் கீரை எடுத்துக்கிங்கன்னா இன்னொரு நாள் நீங்கள் பருப்பு வகைகள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் இந்த முடி வளர்ச்சிக்குன்னு தேவையான உணவுகளை ஏதாவது ஒரு உணவுகளை பர்டிகுலராக நீங்கள் உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு. இப்போ நான் வந்து இதை ஒரு வாரமாக சாப்பிட்றேன் அப்படின்னா என் முடி வந்து வளர்ந்துருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடையாது. நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணணும். லைக் வந்து மந்த்து, இயர் வைஸாக நீங்கள் இதை ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு ப்ராக்ரெசிவாக உங்களுக்கு ஹேர் வந்து க்ரோத் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வருஷக்கணக்காக கொட்டிக்கிட்டு இருந்த உதிர்ந்த முடியிலேருந்து ஹேர் ஃபாலிகல்ஸ் முளைக்கணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் அதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ அந்த டைம் வந்து ஒவ்வொருத்தவங்க பாடியை பொறுத்து டிஃபர் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து மந்த்ஸ்லேயே ரிசல்ட் தெரியும், ஒரு சிலருக்கு வருடக்கணக்காக எடுத்தால் மட்டும் தான் ரிசல்ட் தெரியும். ஸோ இதை நீங்கள் வந்து மனசில் நல்லா வச்சுக்கணும். நான் வந்து ஒரு வாரம் சாப்பிட்டேன், நான் ஒரு மாதம் சாப்பிட்டேன், எனக்கே ரிசல்ட் வரல அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸே உங்களுக்கு ஹேர் ஃபால்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு போய் விடும். ஸோ மேலே சொன்ன டயட்டை, மேலே சொன்ன ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயமாக ரிசல்ட் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மினிமம் 2 to 3 liters கட்டாயமான முறையில் எடுக்கணும். நீங்கள் வந்து உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, உங்கள் மொத்த பாடியுமே நீங்கள் இந்த வாட்டர் இன்டேக்னால ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்க முடியும். மேலே சொன்ன டயட் அண்ட் வாட்டர் இன்டேக் ரெண்டையுமே நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஹேர் க்ரோத்தில் டிஃப்ரென்ஸ் தெரியும். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் உங்கள் தெரிஞ்சவங்க யாருக்காவது பெனிஃபிட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நாள் வேற ஒரு வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் ஆல்.